இந்த உலகத்துல ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் வந்து பவர் இருக்கு. ஏன்னா யுனைடெட் நேஷன்ல தான் எல்லா நாடுகள்லயும் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் பார்த்து நமக்கு எது வேணுங்கிறத நமக்கு தெரியறதுனாலே அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறார். பூச்சிகளுக்கு எதிர்க்கும் சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணுங்கிறது மாதிரி அந்த மாதிரி அதை இன்ஜெக்ட் பண்ணி அப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், அதான் ஜிஎம் ஃபுட்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஏற்கனவே அமெரிக்காலாம் நிறைய வந்து விட்டது. அத்தனை அனிமல்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஆடு மாடுகள்லாம், அவ்வளோ எல்லாம் அவங்களுக்கு நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் போதுமான அளவு உலகத்தில் உணவு இருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பிஎம்சி மாலை தியான மலர் நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த பிஎம்சி அமைப்பினருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்தனை ஆத்ம நண்பர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முரளி சார் சொன்னது போல கடந்த 6 நாட்களாக நாம் பியோர் ஹியூமன் என்ற புத்தகம், கிரெக் பிரேடன் எழுதிய பியோர் ஹியூமன் என்ற புத்தகத்திலிருந்து பல தகவல்களை பார்த்தோம். இன்று என்ன சாப்டருக்கு போறோம்னா, கிரெக் பிரேடன் என்னத்துக்காக இந்த புத்தகத்தை அவசரமாக எழுத வேண்டி வந்ததுங்கிறதுல சில காரணங்களை இதுல பார்க்கிறோம். 1971ஆம் ஆண்டு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு உலக அளவில் அமைத்தார்கள். அந்த அமைப்புடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, உலகத்துல பொருளாதார விதமாக எப்படி உலகத்தை மேம்படுத்துவது, எப்படி அதை பொருளாதாரத்தை நம்ம என்ன முன்னேற்றுவது அப்படிங்கிறத பத்தி அந்த அமைப்புடைய நோக்கம். அதுல யார் போல இருப்பார்கள்னா, எல்லா நாடுகளோட பிரதிநிதிகள் அப்படின்னு அதில் இருக்க மாட்டாங்க. அதில் இருக்கிறவர்கள் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேஷனில் இருக்கிறவங்க, தொழிலதிபர்கள், பிஸ்னஸ், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், அப்புறம் விஞ்ஞானிகள், அதுக்கப்புறம் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ், இப்படியாக அதாவது பொருளாதாரம் சம்பந்தமாக இந்த என்னென்ன மாதிரி உலகத்தில் நடக்கிறது, எப்படி நம்ம எதை செய்ய வேண்டும், எப்படி நம்ம முன்கொண்டு செல்லலாம் என்பது பற்றி அவர்கள் ஆராய்ந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுகளை அவர்கள் வந்து யுனைடெட் நேஷன்ஸுக்கு பரிந்துரைப்பார்கள். அதுதான் அந்த அதனுடைய நோக்கம். அந்த இது நோக்கத்துல அதுல வந்து ஃபவுண்டர் மெம்பராக இருந்தவர் என்று சொன்னால் கிளவுஸ் ஷ்வாப் என்பவர். இந்த அமைப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுவார்கள். ஜனவரி மாதம் சுவிட்சர்லாந்து டாவாஸ்ங்கிற இடத்துல தான் இந்த மீட்டிங் நடக்கும் எப்போதும். இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பொருளாதாரம் எப்படி மேம்படுத்துறது உலக அளவில் நம்ம பார்க்கறது நல்லது தானே என்று பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போ காரணம் என்னவென்றால், இப்போது கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்காக, ஒரு 10 வருடங்களோ சொல்லலாம் என்று சொல்கிறார். அதுல என்னன்னா, யுனைடெட் நேஷன்ஸும் இவர் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமும் இணைந்து இயங்குகிறார்கள். அதாவது என்னத்தை செய்யணும், என்னத்தை கொண்டு வரணும், அந்த உலகத்துல என்னத்தை மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ண, அந்த WEF ரெக்கமெண்ட் பண்ண யுனைடெட் நேஷன்ஸ் தான் பவர் இருக்குது. இந்த உலகத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் வந்து பவர் இருக்கு. ஏன்னா யுனைடெட் நேஷன்ல தான் எல்லா நாடுகள்லயும் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு உலக அரசாங்கம் சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பிரதிநிதிகள் இருக்கிறதுனால அதன் மூலமாகத்தான் சில சட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக நம்ம பார்த்திருப்போம், அந்த கோவிட் காலத்துல யுனைடெட் நேஷன்ஸ் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உலகத்துக்கெல்லாம் அறிவிச்சாங்க இல்லையா. அந்த மாதிரி. அப்போ இதுல கிரெக் பிரேடன் இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப இவர்கள் 2 பேரும் இணைந்து நினைக்கும் போது அந்த யுனைடெட் நேஷன்ஸ் கூட இவங்க எக்கனாமிக் ஃபோரம், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்னத்தை சொல்றாங்களோ அதைத்தான் அவர்கள் செவிமடுத்து அதைத்தான் மக்களுக்கு சட்டங்களாக கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு பார்ப்பு நடக்கிறது. அப்போ அதில் இவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2020ஆம் ஆண்டு அந்த மீட்டிங்ஸ்ல அவங்க சொன்னது என்னவென்றால், அதுல அந்த கிளவுஸ் ஷ்வாப் அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கார், அந்த COVID-19 என்பது, இந்த வைரஸ் நமக்கு ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலக அளவில் ஒரு தீவிரமான மாற்றங்களை கொண்டு வரலாம். காரணம் என்னன்னா, அந்த கோவிட் நாட்கள் என்ன நடந்தது நமக்கு தெரியும். உலகம் முழுக்க ஸ்தம்பிச்சு போயிட்டுது. எல்லா இடத்துலையும் லாக்டவுன், ஒரு ஆஃபீஸஸ் இல்லை, வேலைகள் இல்லை, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு பிளேன்ஸ்லாம் ஒன்றும் ஓடலை. அப்போது உலகத்தில் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது.
அப்புறம் அந்த வேலை இல்லாதவங்களுக்குலாம் அந்த பணம் கொடுக்குற சில நாடுகள்லாம் கொடுத்ததுனால எல்லா அரசாங்கங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுடுது. அப்போ இந்த உலக பொருளாதாரத்தை பாதிக்கிறது இப்படிலாம் ஒரு நடந்ததை வச்சு ஒரு 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 விஷயம் நடக்கிறப்போ இதுதான் சார்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு டிராஸ்டிக்காக ஒரு முடிவுகளை கொண்டு வாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா இதை பயன்படுத்தி தான் நிறைய சந்தர்ப்பம் இப்போ ஒரு இந்த கிரேட் ரீசெட் அப்படிங்கிற கொண்டு வரலாம். அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் கிரேட் ரீசெட். இது கிரேட் ரீசெட்டோட கொள்கை என்னன்னா உலகத்திலே மாற்றங்கள். எந்த மாதிரி மாற்றங்கள்னா சமூகத்துல மாற்றங்கள், டிஜிட்டல் சொசைட்டி ஆக்க வேண்டும், பொருளாதாரத்திலே மாற்றங்கள், அப்புறம் நம்ம எப்படி ஃபார்மிங் எல்லாம் செய்யறோம் இல்லையா, அந்த விவசாயம் அதுகளில் மாற்றம், மனித உயிரியல் சம்பந்தமான நோய்களுக்கெல்லாம் இன்னும் மனிதனுடைய ஆரோக்கியத்தை எப்படி பேணி காப்பதுங்கிறதுக்காக வேண்டி சில மருந்துகள் அந்த மாதிரி அதாவது கட்டாயமாக சில மருந்துகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காகலாம் அப்படி மாதிரி சட்டங்கள்லாம் அமுல்படுத்துறதுக்காக அதை பத்திலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிளவுஸ் ஷாப் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ உள்ள இந்த காலகட்டம் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறார். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா என்னன்னு நம்ம பார்த்துருப்போம், சரித்திரங்களில் பாடங்களில் படிச்சிருப்போம். அப்போ அதாவது 17ஆம் நூற்றாண்டு அந்த மாதிரி டைம்ஸ்லேருந்து அந்த இயந்திர புரட்சின்னு சொல்லுவாங்க, தொழில்நுட்ப புரட்சி, இயந்திர தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 1700s வந்ததுன்னு சொன்னால் அப்போ தான் வந்து விவசாயத்திலேருந்து அந்த தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கிறது, அதாவது பெரிய தொழிற்சாலையில் அது எல்லாத்தையும் பண்ணுறது, ஸ்டீம் என்ஜின் அதெல்லாம் கண்டுபிடிச்ச டயத்தை அதை புரட்சி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. இரண்டாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொன்னால் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 1879 எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்தது தான் செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மூன்றாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து பாருங்க, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ரொம்ப பரவலாக வந்தது 1980களில் வந்து இல்லையா, அதைத்தான் மூன்றாவதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் கிளாஸ் ஷாப் சொல்கிறார், இப்போது நாம் நான்காவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்திருக்கிறோம். என்னென்றால் இந்த எல்லா தொழில்நுட்பத்தையும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றிணைத்து ஒரு சூப்பர் நெட்வொர்க்கை உருவாக்கி அந்த மனிதர்களுக்கும் அந்த சிப்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சிப்ஸ் அப்படிலாம் வச்சோன்னு சொன்னால் நானோ கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் வச்சா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி இதை கேட்கும்போது நல்லா இருக்கிறது. அதாவது மனிதர்களுடைய விருப்பு வெறுப்புகள் என்ன, ஹியூமன் கன்சம்ஷன் என்ன, எங்க இடத்துக்கு போறாங்க, என்ன சாமான்களை வாங்குறாங்க, எதை சாப்பிட்றாங்க, என்ன மருந்துகள் தேவைப்படுறது, அவர்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது, அந்த உடல் நலத்துக்கு அவருடைய ஹிஸ்டாரிக்கல் என்ன ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன மாதிரி வியாதிகள் இருந்தது, எப்படி இருந்தாங்க, அப்படியெல்லாம் நிறைய சரித்திர அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஒரு பெரிய நெட்வொர்க்கில் போட்டால் நம்ம இந்த சமுதாயத்தை நன்றாக ஒரு கட்டுக்கோப்பில் வைத்து நன்றாக பாதுகாக்கலாம். அவங்க பாதுகாக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் சொன்னாலுமே அது எப்படி போறாங்கிறத பொறுத்தது அந்த கிரேட்ஸ். அப்போ கிரேட் பிரெயின் என்ன சொல்றாருன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வச்சு நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள்லாம் பார்த்து நமக்கு எது வேணுங்கிறத நமக்கு தெரியறதுனாலே அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற நிலைமை அப்படிங்கிறார். அப்போ இதுல இன்னொரு சொல்றாருன்னா அந்த கிரேட்ஸ் ரீசர்ச்சுக்கு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதுங்கிறார். நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், குறிப்பாக அமெரிக்காவில் அந்த வெளிநாடுகள்ல, இந்தியாவிலலாம் இந்த மாதிரியும் தெரியல, விவசாயம்ங்கிறப்போ இப்போ அமெரிக்காலலாம் விவசாயிகள்னு சொன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் விவசாயம் செய்யறாங்க, இது ஒரு பிக் கார்பரேஷன் தான் செய்யறாங்க. இப்போ இந்தியாவிலலாம் வந்து சின்ன சின்ன விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, நமக்கு தேவையான காய்கறிலையோ வெஜிடபிள்ஸையோ இதோ அவங்க வந்து உண்டாக்குறாங்க, கமம் செய்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா நாட்டில் எல்லாம் காங்கிராமரேட்ஸ், ஒரு பெரிய கார்பரேஷன்ஸ் தான் செய்கிறாங்க. அப்போது அந்த சின்ன விவசாயிகளுக்கு அவர்கள் தாங்கள் ஒரு ஆர்கானிக் முறையில், அதாவது செயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் ஆர்கானிக்காக இயற்கையாக விவசாயம் செய்யணும்னு சொல்லி யாராவது சில விவசாயிகள் விரும்பினார்கள்னா அவர்களுக்கு அப்படி செய்ய முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் அவர்கள் டேக் ஓவர் பண்ணி எல்லாமே பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உணவுப் பொருள்களையும் விவசாயமும் நடக்கிறதுக்கு தான் இதுதான் அந்த கிரேட் சிஸ்டரோட அதுக்கு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. இது அமெரிக்காவை பொறுத்தவரையில் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக பிரயோகிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த விதைகளில் கூட அதாவது ஒரு தக்காளி பழம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக அதை ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணுறாங்களாம். எப்படின்னா அந்த இதில் ஜீன்ஸில் வந்து இந்த பூச்சி மருந்துகளுக்கு பூச்சிகளுக்கு எதிர்க்கும் சக்தி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணுங்கிறது மாதிரி அந்த மாதிரி அதை இன்ஜெக்ட் பண்ணி அப்படி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட், அதுதான் ஜிஎம் ஃபுட்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஏற்கனவே அமெரிக்காலாம் நிறைய வந்து விட்டது. அப்புறம் செயற்கையான
காலநிலையை மாற்றுவது. ஏனென்றால் மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் இருக்கிறதுல மழை பெய்யுறது, இப்படிலாம் மாறுறது. அதில் பத்தி செயற்கையான காலநிலைகளை எப்படி கொண்டு வரலாங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அவர். அப்போ இந்த இடத்துல வந்து கிரெக் பிரேடன் சரி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் இது பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறதா சொல்றாங்க. யுனைடெட் நேஷன்ஸும் உலக நாடுகளுக்கு நல்லது தான் செய்யறாங்கன்னு சொன்னா, அவர் ஏன் இதுல கன்சர்ன், அதாவது ஏன் இதில் அவருக்கு கவலைக்கு படுறார் கிரெக் பிரேடன்? காரணம் என்றால் இப்போது இவர்கள் யுனைடெட் நேஷன் முழுக்க முழுக்க இவர்கள் சொல்ற ரெக்கமெண்டேஷனை தான் எடுத்துக்கிறாங்க. ஏனென்றால் இந்த இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய பெரிய கார்பரேஷன்ஸ், அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது. அப்படி செல்வாக்கு இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய அஜெண்டாவை தான் முன்வைப்பார்கள். ஒரு குறிப்பாக ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி அதில் இருக்குன்னு சொன்னா அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, முன்னீடு பண்ணியிருக்காங்க, ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மருந்தை ப்ரமோட் பண்றது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளா இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நடக்கிறது. இப்ப இந்த இடத்துல கிரெக் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு மருந்துகள்லாம் கூட எவ்வளவு பணத்தை முன்னீடு செய்திருக்கிறோம்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு அந்த பட்ஜெட் தீர்ந்ததுக்குள்ள ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில அவசரம் கூட நடக்கிறது. அதையும் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கார் அவர். இப்படியாக அந்த 2019ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸோடைய ப்ரோக்ராம் என்னவென்றால், அவர்கள் அதை வெளியிட்டிருக்காங்க என்ன கொள்கைன்னு சொல்லி, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லி, அதாவது 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்த கோல்ஸ் எல்லாம் நாம செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 17 கோல்ஸ் அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் இவர் கிரெக் பிரேடன் என்ன சொல்றார், நமக்கு கவலைப்படக்கூடிய நம்ம கவனத்துக்கு எடுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஒரு இடத்துல அவங்க சொல்றாங்க, அது நல்ல ஒரு விஷயமா தான் அது பார்க்குறப்போ, அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது நல்லதாக தான் தெரியுது. உலகத்தில் வறுமை பசியை எல்லாம் ஒழிக்கப் போகிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ பெரிய நல்ல கொள்கை அது இல்லையா? வறுமையே இருக்காது, உலகத்துல பசிங்கிறதே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நல்ல ஒரு கொள்கை தானேன்னு அப்படின்னு நினைப்போம் நம்ம. ஆனால் அதை எப்படி அதை கொண்டு போகிறார்கள் பொறுத்தது. அடுத்தது, உலகமெல்லாம் ஆரோக்கியமாக மக்கள் இருப்பார்கள், வெல் பீயிங் அண்ட், அதாவது குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் அப்படிங்கிற ஒரு பாலிசி. இந்த ரெண்டையும் பாலிசியும் பார்க்குறப்போ நல்லதா தான் தெரியுது. ஆனால் அதை எப்படி உள்ள எந்த நோக்கத்தில் அதை கடைபிடிக்கிறார்கள், அதை எப்படி அவர்கள் கடைபிடிக்க போறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் போறாங்க பார்க்கறதுல அந்த நடைமுறைப்படுத்துவது தான் பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிறார். அந்த நடைமுறைப்படுத்துவதில் கூட இது யூஎன் வந்து இது சரிங்கிற மாதிரி எடுக்கிறாங்களாம். அப்போ ஜீரோ ஹங்கர் அப்படிங்கிறப்போ அதுல கிரெக் சொல்றாருன்னா, உலகத்தில் இப்போது உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும், அத்தனை அனிமல்ஸ், அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஆடு மாடுகள்லாம், அவ்வளவு எல்லாம் அவங்களுக்கு, நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் போதுமான அளவு உலகத்தில் உணவு இருக்கிறது. அந்த அளவுக்கு உணவு வளர்கிறது, விவசாயத்துல வளருது. அப்போ சப்ளைல ப்ராப்ளமே இல்ல, சப்ளை நிறையவே இருக்குது. அப்ப என்ன தட்டுப்பாடு வருதுன்னு சொன்னா, இங்க இந்த பற்றாக்குறை வருது சொன்னா, அதை நாம் சரியாக பகிர்ந்து கொள்ளவில்லை. சில நாடுகள வளமில்லாத நாடுகளோடு நம்மளுடைய வளத்தை, நிறைய வளமுள்ள நாடுகள் வளமில்லாத நாடுகளோடு பகிர்ந்து கொள்வதில்லை. அப்படி மாதிரி பாலிசி இல்ல. அப்ப நல்ல ஒரு, அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தை சரியான லீடர்ஷிப் இல்ல, சரியான தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த தலைவர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடும் போது, நம்ம அரசியல் தலைவர்கள் அவர்களை பத்தி நான் குறிப்பிடவில்லை, நம்ம எல்லாருமே தான் சொல்றார். கிரெக் பிரேடன் நம்மளை தான் குறிப்பிடுறார், நீங்கள் எல்லாரையும் குறிப்பிடுறார். ஏனென்றால் நமக்குள்ள அந்த மனப்பான்மை இருக்கிறதா, நம்ம கையில இருக்கிறத, நம்மள்கிட்ட இருக்கிறத இன்னொருத்தரோட நாமல் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோமா, அந்த மனப்பான்மை இருக்கிறதா? அந்த மனப்பான்மை இல்லைன்னு சொன்னா அது தலைவர்கள் சொல்றது நீங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றார். அப்புறம் அதை கவனிக்காம இப்போ உணவு உற்பத்தியும் செய்யறப்போ பெரிய பெரிய விவசாயிகள் தான் வந்து அதை செய்ய போறாங்க. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஜிஎம் ஃபுட்டை பத்தி நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேரி ஃபார்மிங், அதாவது இந்த கால்நடைகள், என்னது ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, இதுகளுக்கெல்லாம் ஸ்டெராய்டு கொடுக்குறாங்க. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷனை கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா, அது நல்லா கொழுக்க பண்றதுக்கு, சீக்கிரமாக அது வளரணும். அதுக்கப்புறம் கறவை மாடுகளுக்கு நிறைய பால் கறக்கணுங்கிறதுக்காண்டி அதுக்கு என்ன நிறைய செயற்கையான இதுகள்லாம் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இது வந்து உணவை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியத்துன்னு சொல்றப்போ இந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, தடுப்பூசிகள், அந்த மருந்துகள் எல்லாம் வருது. ஆனா நம்ம நூற்றாண்டுகளாகவே, எத்தனையோ நூற்றாண்டுகளை நம்ம வந்து இந்த தடுப்பூசி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் நன்றாக நம்ம யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். அதை பத்தி அவர் குறை சொல்ல வரவில்லை இந்த இடத்துல. இப்போ என்னன்னா, ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறது போதுமான அளவு ஆராய்ச்சி இல்லாமலே அந்த மருந்தை வெளியிடுகிறார்கள். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனி இப்ப என்ன செய்யறாங்கன்னா,
இத்தனை மில்லியன் டாலர்ஸோ பவுண்ட்ஸோ இதுதான் உங்களோட பட்ஜெட்டு. இந்த ஆராய்ச்சியில் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் அதை உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அவர்கள் போட்ட முதலுக்கு இன்னும் ஊதியம் வரல, ப்ரோசீட்ஸ் வரலங்கிறதுக்காண்டி அவசரப்படுறாங்களாம். அதுக்கப்புறம் அறகுறையா ஒழுங்கான ட்ரையல்ஸ் இல்லாமலே அதை வந்து சீக்கிரமாக மக்களுக்கு வெளிக்கிறாங்க. எல்லாமே ப்ராஃபிட் பேசிஸ் தான். அப்போ அதில் எத்திக்கலா, இது சரியா இது தவறா, இது வந்து இதனால் நம்மளுடைய வருங்கால சமுதாயம் பாதிக்கப்படலாமா, இப்போ இருக்கிற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ்ங்கிறது அப்போ உள்ள சைடு எஃபெக்ட்ஸை பார்க்குறார்களே ஒழிய ஒரு 10-20 வருஷம் கழிச்சு என்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்ப்பதில்லை. அப்போது இதில் தான் கர்க்பேன் என்ன சொல்கிறான்னா, இப்போ யூஎன்ங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ். அப்போது யூஎன் சொல்கிற ஒரு பாலிசியை உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட நாடுகள் உடனே அதை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் தான் கொஞ்சம் கேள்விகள் கேட்பாங்க, ஆனால் இப்படி அதெல்லாம் உடனே ஏற்றுக்கொள்வார். அப்போ அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, செட்டிங் த ஸ்டேஜ் ஃபார் த கிரேட் ரீசெட். அந்த கிரேட் ரீசெட்ங்கிறது அந்த ப்ராஜெக்ட், அந்த WEFோட ப்ராஜெக்ட் இஸ் கிரேட் ரீசெட், அந்த எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுறதுன்னு சொல்லி. அப்போது அந்த செட்டிங் த ஸ்டேஜ் அப்படிங்கிறப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு ஸ்டேஜில் ட்ராமா போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் நடக்கும். அந்த நடிகர்கள்லாம் நிறைய ரிஹர்சல்லாம் பண்ணிப்பாங்க, நிறைய டயலாக்லாம் மனப்பாடம் பண்ணி ரிஹர்சல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜை செட் பண்ணி உடனே ட்ராமாவை அரங்கேற்றுவாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டேஜ் ஆல்ரெடியே செட் பண்ணியாச்சுன்னா ஏற்கனவே நடக்க வேண்டிய விஷயங்களை நடந்து விட்டது. 2018ஆம் ஆண்டு இந்த கோவிட் வருவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த யூவல் நோவா ஹராரி என்ற ஒரு பிரபலமானவர், மிகவும் செல்வாக்கு வாய்ந்த ஒரு தத்துவ ஞானி, அவர் இந்த WEFல ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நம்முடைய இந்த தலைமுறை தான் ஹோமோசேப்பியன்ஸுடைய இனத்தினுடைய கடைசி தலைமுறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். பாருங்க, அப்ப ஹோமோசேப்பியன்ஸ் நம்ம 200,000 வருஷங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உடல் இதுதான் கடைசி தலைமுறையாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தை அந்த உடல் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான். அந்த ப்ரோக்ராம்ஸை உடல்ல இருக்கிற அந்த கோட்ஸை நம்ம எடிட் பண்ணி புது புது டிஎன்ஏ ரைட்டிங்ஸை கொடுத்து அதை எடிட் பண்ணி ரீரைட் பண்ணலாம். இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம என்ன செய்கிறோம், கட் அண்ட் பேஸ்ட்டு எடிட்டு எல்லாம் பண்ணி ரீரைட் பண்ணோன்னா அது புது ப்ரோக்ராமாக ஆயிடுறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கோடுகளை திரும்பி எழுதலாம். இதெல்லாம் வந்து நடக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். இவர் போன்றவருடைய கருத்து என்ன சொல்றாருன்னா, இப்படி உருவாக்கும், அதாவது இந்த இனம் ஒரு ஹைபிரிட் இனமாக இருக்கும், அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. இது ஒரு ஹைபிரிட் இனமாக இருக்கும், ஆனா அது நல்லது. எப்படின்னா அந்த ஹைபிரிட் இனத்துக்கு அதிக சக்தி இருக்கும். எப்படி சக்தி இருக்கும், என்ன மாதிரி சக்தி இருக்கும்னா, அந்த டாக்ஸின்ஸ்ல, அந்த நம்மளுடைய என்வாயரன்மெண்ட்ல சுற்றுச்சூழ்நிலைகள்ல இருக்கிற அவ்வளோ டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் எதிர்நோக்கக்கூடிய சக்தி இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த ரேடியேஷன் எல்லாம் எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குங்கிறதுனால இவர்கள் ஒரு சூப்பர் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சூப்பர் சோல்ஜர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுடைய உடலுக்கு வந்து வெளியில உள்ள சூழ்நிலைகள் நம்ம பாதிக்கிறது, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் பாதிக்கிறது. அப்போ என்னத்துக்கு பிளான் பண்றாங்கன்னா, அப்போ ரேடியேஷன்ஸை குறைக்கணும்னு பார்க்கணுமா, அந்த ரேடியேஷன்ஸ் அதிகத்துக்கு கொண்டாலும் பரவாயில்லை, ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்மளை உடலை மாற்றலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்து. இவர்களுடைய கருத்துக்களை ஆமோதிக்கிறார் இன்னொரு ப்ரொஃபசர் ஏமி வெப் என்பவர். இந்த கருத்து சரிங்கிறார். இந்த உடலை நம்ம வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக ஆக்க வேண்டும். இப்போ அது ஒரு கலப்பு இனமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த டாக்ஸின்ஸை விஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும், இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணக்கூடியதா இருக்க வேண்டும், சூப்பர் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் பிலாசபர் டேவிட் பியர்ஸ்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அந்த ப்ராப்ளத்துக்கு காரணமே நம்மளுடைய எமோஷன்ஸ். அப்போ இப்படி மாதிரி நம்ம ஜெனட்டிக்லி நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னா உலகத்துல அமைதி வரும், சமாதானம் வரும் அப்படிங்கிறாராம். காரணம் என்னன்றா அவர் சொன்னா, இந்த நம்முடைய ஹியூமன் எமோஷன்ஸ் ஆகிய அந்த அன்பு வெறுப்புனால தான் பிரச்சனைகள் வருது. அப்போ அதனால அவர் என்ன சொல்றாரா, அந்த வெறுப்புங்கிற பிரச்சனை, அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் நம்ம எப்படி கையாளுவோங்கிறத பாக்குறத விட்டுட்டு அந்த எமோஷன்ஸே இல்லாம, அதாவது ஒரு எமோஷன்ஸே இல்லாம போனா உலகத்துல அமைதியா இருக்கும். நம்ம எல்லாரும் மெஷின்ஸ் மாதிரி இருந்தோம்னா சொன்னபடி செய்வோம் இல்லையா? அப்ப நம்மள என்னது ஒரு ஃபேக்டரியில உருவாக்கப்பட்ட மெஷின்ஸ் மாதிரி நம்ம சொன்னதை செய்து கொண்டிருப்போம் என்றால் உலகம் அமைதியா இருக்கும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவர் பார்க்குறார். அப்போ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லியிருக்கிறார், அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்கிறாருன்னா, நமக்கு சொர்க்கம் தேவை என்று சொன்னால் நம்ம அந்த சொர்க்கத்தை நாம என்ஜினியரிங் மூலமாக உருவாக்க வேண்டும். பாருங்க, சொர்க்கம் வேணும்னா என்ஜினியரிங் தான் நம்பணுங்கிற மாதிரி.
அப்போ நம்முடைய ஜெனட்டிக் கோடை மாற்றுவதுதான் ஒரே வழி. அப்படி மாற்றினால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த புதிய சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம், மிக சிறந்த உடலை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப இவர்கள் எல்லாரும், அதாவது குறைபாடுன்னு சொல்றது இந்த எமோஷன்ஸை தான், அதை சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே போன 2-3 நாளைக்கு முன்னால பார்த்தோம். அந்த எமோஷன்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழறோம். இந்த ஹியூமன் எமோஷன்ஸ்ங்கிறப்ப தான் நம்ம வந்து ஒரு ஒரு குழந்தையை தூக்குறப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறது, அதெல்லாம் எமோஷன் தானே. நம்ம அதை கிரியேட் பண்றோம். வெளியில எங்கேயும் வாக்கிங் போறப்போ ஒரு அழகை ரசிக்கிறது கூட அதெல்லாம் ஒரு எமோஷன் தானே. அந்த எமோஷனே இல்லாம இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் நமக்கு இருக்குமா? அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இதுல காரணம் என்னன்னா, ராணுவ வீரர்களுக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா, ராணுவ வீரர்களுக்கெல்லாம், ஏன்னா அந்த போர்க்களத்துக்கு போகும்போது அவங்க வந்து நிறைய ரொம்ப கொடூரமான விஷயத்தெல்லாம் சந்திக்கிறாங்க. நிறைய பேர் இறந்து போறாங்க. அவங்களே சுடுறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கொடூரமான செயல்களை இவர் செய்கிறார்கள் போர் வீரர்கள். அப்ப அது போர் வீரர்களோட ட்ரெய்னிங்க்கு அந்த எமோஷன்ஸை ரிப்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரெய்னிங் கொடுக்குறாங்க. அப்போ அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது அப்போ இந்த ஹியூமன் ஹைபிரிட் ஆயிடுதுன்னு சொன்னா, அந்த இப்ப போர் வீரர்கள்லாம் போர்ல வேலை செய்து விட்டு பேருந்து அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கிறதுனா, சில பேருக்கு வந்து பிடிஎஸ்டி, போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டருங்கிறது ஒரு பிடிஎஸ்டிங்கிறது வருது. அப்போ அதுகளுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ கொடூரமான செயலை செஞ்சதுக்கு அப்புறம் மனசுல தாக்கம் இருக்கும் தானே, நம்ம மைண்ட்ல எவ்வளோ தாக்கம் இருக்கும். அந்த தாக்கத்திலேருந்து வெளியில வர்றதுக்காக வேண்டி அவர்களுக்கு நிறைய கவுன்சிலிங் தெரப்பீஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ இந்த ஹியூமன் ஹைபிரிடா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. கொல்றதுன்னா கொல்லு. நிறைய பேரை படபடபடன்னு சுட்டு தள்ளிட்டு வந்து உட்காந்து ஹாயா ஒரு காஃபியை குடிப்பாங்களாம், நல்லா என்ஜாய் பண்ணி. அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இல்ல. அப்ப அப்படி ஒரு சூப்பர் சோல்ஜர் உருவாக்குறது இதுதான் ஒரே வழி அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல கிரெக் பிரைடன் இன்னொருத்தர் குறிப்பிடுறாருன்னா, ஜானத்தன் குக் என்ற ஒருத்தர், ஒரு எழுத்தாளர், சிறப்பான எழுத்தாளர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு இப்போது இருக்கிற எமோஷன்ஸ் போதாது, நமக்கு இன்னும் எமோஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறாராம். இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு ஞாபகம் என்ன வருதுன்னா, நம்ம பிஎஸ்எஸ்எம் சத்சங்கத்துல நிறைய மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அந்த ஆண் தத்துவம் பெண் தத்துவம் சொல்லி, மேல் எனர்ஜி ஃபீமேல் எனர்ஜி, ஆண் தத்துவம் பெண் தத்துவம். அதாவது ஆண் பெண் உடல்ல சொல்லல, அந்த தத்துவங்கிறது அந்த குணம், அந்த உணர்வுகள், அதை சொல்றாங்க இல்லையா. அப்ப அதுல மேல் அதாவது ஆண் தத்துவம்ங்கிறது அந்த படைக்கும் திறன், ஆராயறது, அந்த மாதிரி விஷயம், கண்டுபிடிப்புகள், இதெல்லாம் ஆண்கள் அந்த மாதிரி. அப்ப இந்த டெக்னாலஜிலாம் கண்டுபிடிக்கிறது ஆண் தத்துவம். ஆண் தத்துவத்தில் தான் இவ்வளவு நிறைய போயிட்டு இருக்குது. ஆனா அந்த பெண் தத்துவங்கிறது தான் அந்த எமோஷன்ஸ், அதாவது அன்பு, கருணை, பச்சாதாபம், பாசம், எல்லோரையும் ஒன்றிணைக்கும் தன்மை, ஒற்றுமை, என்னதான் நெகட்டிவா ஏதாவது இருந்தா கூட அவர்களை அரவணைத்து கொண்டு போகும் தன்மையெல்லாம் பெண் தத்துவம். இந்த பெண் தத்துவம் உலகத்துல குறைவா இருக்கிறதுன்னு சொல்லி அன்னைக்கு கூட அருணா மாஸ்டர் ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. இந்த உலகத்துல நடக்கிற போர்களுக்கு காரணமே பெண் தத்துவம் பின்தங்கி இருக்கிறது, காயப்பட்ட பெண் தத்துவம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அதைத்தான் தெரியுது இப்போ. அந்த ஜானத்தன் குக் சொன்னது, அந்த எமோஷன்ஸ் இன்னும் வேண்டும் என்று அவர் சொன்னது காரணம் என்னன்னா, அந்த ஃபீமேல் எனர்ஜி இன்னும் கூட வரணும், இந்த பெண் தத்துவம் ஆகி அந்த எமோஷன்ஸ் இன்னும் நிறைய வளரணும். ஏனென்றால் அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ ஒரு சொசைட்டி நன்றாக அமைதியாக நல்ல ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொன்னா, ஒரு உலகம் பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொன்னா, அதுல டெக்னாலஜியும் இருக்கணும், தொழில்நுட்பம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், அந்த மாதிரிகளும் வளர்ச்சி வேண்டும். அதே நேரத்தில் ஆன்மீக வளர்ச்சியும் வேண்டும். அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தான் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுறது. அப்புறம் அடுத்த குறைபாடுன்னு அவங்க சொல்றது, அந்த ஹியூமனிஸ்ட் பிரின்சிபிள்ஸ் உள்ளவங்க சொல்றது என்னென்றால், ஒரு தாயின் கர்ப்பப்பையில இருந்து குழந்தைகள் பெறுவது கூட தேவையற்றதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்களாம். ஏனென்றால் அந்த கர்ப்பப்பையில ஒரு குழந்தை உருவாக்கும் போது அதுலேருந்து வெளியில வரும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அந்த குழந்தை வந்து சஃபர் பண்ணி ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், குழந்தை இறக்கலாம், இல்லாட்டி தாய் இறக்கலாம். தாய் வந்து எவ்வளவு வலி வேதனைக்குள்ள உள்ளாகிறாள். அந்த அந்த பிள்ளை பேறுதல்ங்கிறப்போ அந்த 9 மாசம் அந்த சுமக்கிற அது ஒரு சொன்னா கூட அந்த கடைசியாக அந்த பிள்ளை பேர் இயற்கையாக பிள்ளை பெறதுங்கிறது அது பெரிய ஒரு வலி உள்ளது. அந்த பிரச்சனை எல்லாம் என்னது தேவை? அப்போ இதுகள்லாம் கூட தேவையற்றது, செயற்கையாக இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆனால் அந்த ஆஸ்திரியன் சைக்கோ அனலிஸ்ட் ஒருத்தர் ஆட்டோ ரேங்க்ங்கிறவர், அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இயற்கையாக ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்திலிருந்து இயற்கையாக பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது, அந்த வார்ம்த்ல அந்த குழந்தை தாயின் கர்ப்பத்துல நல்ல சூடு, இளம் சூட்ல இருந்துட்டு, அதுல தண்ணிக்குள்ள இருந்துட்டு மிதந்து கொண்டிருக்கும். அதுல இருந்துட்டு திடீர்னு வெளியில வர்றப்போ வெளியில குளிரா இருக்குது, அதுக்கு வெளியில ட்ரையா இருக்குது, அந்த உலர்ந்து தண்ணி இல்ல. அப்போ
அப்புறம் அந்த ஆம்பிளிக்கல் கார்டு துண்டிக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு ஷாக். அந்த ஒரு பெரிய ஷாக், அந்த ட்ரோமா, அந்த அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையான பிள்ளை பேர்ல அந்த பர்த் கனால் வழியாக அது வர்றப்போ அதுல வந்து முட்டி மோதி அந்த நசுக்கப்பட்டு அந்த குழந்தை வெளியில வர்றது பாருங்க. அந்த ட்ரோமா, அந்த அவங்க மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ட்ரோமாலாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இதுல இவர் சொல்றாரு அந்த ட்ரோமா என்ன செய்தாம் என்றால் அந்த குழந்தையை இந்த உலகத்துல எப்படி வாழ்வதுங்கிறதுக்கு தயாராக்குகிறதாம். எப்படி தயாராக்குறதுன்னா அதுதான் பிக்கஸ்ட் ட்ரோமா. அந்த பிள்ளை பிறக்கிறதுங்கிற அந்த ட்ரோமாவை அதை ஜெயிச்சு உயிரோட வெளியில வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ட்ரோமாவையும் அவ எதிர்நோக்கக்கூடிய அந்த ப்ரிப்பரேஷன் தான் அதுங்கிறார். அது தயாராக்குகிறதுங்கிறார். இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், ஒரு இடத்துல நான் வாசிச்சேன், கேள்விப்பட்டிருக்கேன். அதுல என்னன்னா அந்த பர்த் கனால் வழியாக நார்மல் டெலிவரியில வர்றது பாருங்க. சி செக்ஷன் இல்லாம அந்த நார்மல் டெலிவரி வர்றப்போ அந்த கான்ட்ராக்ஷன்லாம் வர்றப்போ அந்த குழந்தை வந்து நசுக்கப்படும். இப்படி 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 நசுங்கும். அப்படி நசுங்கி நசுங்கி வர்றப்போ என்ன நடக்குதாம்னா அந்த குழந்தையோட லங்ஸ் வந்து அந்த அந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல இந்த லாஸ்ட் ஒரு அரை மணி நேரமோ அந்த ஒரு மணி நேரத்துல தான் அந்த கடைசியான வளர்ச்சி வருதா அந்த லங்ஸுக்கு. அப்பதான் அந்த லங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. அப்ப அந்த நார்மல் டெலிவரிங்கிறது எல்லாம் இயற்கையாக இதெல்லாம் வந்தது காரணமே நம்மள இன்னும் திடப்படுத்துறதுக்கு தான். நம்ம சி செக்ஷன்ல எடுக்கிறப்ப குழந்தை எடுக்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைக்கு வரல. அதனால அதனால அதுக்கு ஆரோக்கியம் இல்லாம இருக்குன்னு சொல்ல வரல. ஆனா இதெல்லாம் இயற்கையாக உண்டாக்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த குழந்தை பிறக்கிறப்ப நமக்கு தெரியும் தாய்க்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்பு அவருடைய மார்பகங்கள்ல பால் சுரக்கிறதுக்கு ரெடி ஆகும். அப்ப என்ன மாதிரி இந்த இயற்கை நம்ம உடல்ல நமக்கு இவ்ளோ சக்தி எல்லாம் இருக்குதே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறைபாடுன்னு நம்ம நினைக்கிறோமே. அப்போ அதுல வந்து கிரெக் பிரேடன் என்ன சொல்றாருன்னா இப்போ அந்த டிரான்ஸ்ஹியூமனிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை ஒரு குறைவாக நடக்கிறதுனால இப்ப ஆராய்ச்சிகள் நடத்துறாங்க. இந்த செயற்கையான கர்ப்பப்பை நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ஏற்கனவே குழந்தைகள் பிறந்த உடனே இந்த குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைகளை இன்குபேட்டர்ல வைக்கிறாங்க, சில கர்ப்பப்பை மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல வைக்கிறாங்கன்னு பார்த்திருக்கோம். ஆனா அந்த அந்த ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவிலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து குழந்தைய ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கையான கர்ப்பப்பை மாதிரி ஒரு ஒரு மெஷினுக்குள்ள வளர்த்து முழுமையான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாம். செம்மறி ஆட்டில் இந்த ஆராய்ச்சிகளை செய்து மாடுகளை கூட ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுல அப்படிலாம் அது இன்னும் நமக்கு இன்னும் பரவலாக வெளிவரல. ஆனா இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மாதிரி நியூஸ் வந்து சில பெண்களுக்கு சில பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவர்களால ஒரு நிறை மாதம் குழந்தையை பெற முடியாதுங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெல்கமிங் நியூஸ் இதெல்லாம். இது ஒரு வரப்பிரசாதம் இது. அதை அவர் குற்றம் சொல்ல வரவில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் நல்ல விஷயம்தான் நடக்கிறது. ஆனா இது எந்த அளவுக்கு கொண்டு போவார்கள்ங்கிறத பொறுத்தது.